கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் டேவிஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் உப்பளங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் நம்மோடு இணைகிறார். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். தற்போது நாம் தூத்துக்குடி மாவட்டம் டேவிஸ்புரம் பகுதியில் இருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான உப்பளங்கள் மழை நீரிலே மூழ்கி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்று வட்டாரம் முழுவதுமே மழை நீரால் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகின்றது. அதாவது கிராமங்கள், ஒவ்வொரு கிராமங்களும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலைதான் இருக்கின்றது. இந்த உப்பளங்கள் எடுக்கப்பட்ட அந்த உப்புகள் பொது அந்த இடங்களில் மேடான பகுதிகளில் குவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 அடி உயரங்கள் குவிக்கப்பட்டு பெரிய தார்பாய்கள் எல்லாம் போடப்பட்டு பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட வரலாறு காணாத மழை பெய்திருக்கக்கூடிய காரணத்தால் நீரினுடைய மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்ட உப்புக்கள் எல்லாம் தண்ணீரிலே கரைந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தால் நீரின் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாக உப்பளங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விவசாயிகளுக்கு எப்படி ஒரு புறம் அவர்கள் விளைவித்த பயிர்கள் எல்லாம் வீணாக போயிருக்கின்றதோ, அதே போல இங்கு உப்பு விளைவிக்கக்கூடியவர்கள், அவர்கள் உப்பளங்கள் நடத்தி வரக்கூடியவர்கள், அந்த தொழிலாளர்களும் முதலாளிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து ஒரு பிடி உப்பு கூட தேராது என்பதுதான் இங்க இருக்கக்கூடியவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதிலிருந்து உப்பை இனி மீட்டெடுக்க முடியாது. அப்படி நாங்கள் வாகனம் மூலமாகவோ வேறு ஏதேனும் மூலமாக எடுத்தாலும் கூட இங்கிருந்து கரைக்கு கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் முழுவதும் தீவு போல தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இத்தனை நாள் எங்களுடைய உழைப்பு வீணாய் போய்விட்டதே என்று இங்க இருக்கக்கூடியவர்கள் வேதனையிலே துடித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.